EVKS இளங்கோவன் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள வீட்டிற்கு சென்று உறவினர்களுக்கு ஆறுதல். உடல்நலக் கோளாறால் காலமான EVKS இளங்கோவன் உடலுக்கு அரசு மரியாதை. பொதுவாழ்வை போற்றும் வகையில் அரசு மரியாதையுடன் பிரியாவிடை அளிக்கப்படும் என அறிவிப்பு. EPS தலைமையில் கூடியது அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவப்படங்களுக்கு EPS மலர் தூவி மரியாதை. நம்முடைய கழகத்தினுடைய அவைத்தலைவர் உள்ளிட்ட தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் வீற்றிருக்கிறார்கள். அதற்கு பிறகு நம்முடைய உயிருக்கு நிகரான தலைவராக விளங்கிய புரட்சி தலைவி அம்மாவுடைய திருவுருவப்படத்திற்கும் மலரஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பெஞ்சல் புயல் நிவாரணம், டங்ஸ்டன் சுரங்கம், நீட் தேர்வு ஆகிய விவகாரங்கள் உள்பட 16 தீர்மானங்கள் அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றம். டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை நாடாளுமன்றத்தில் போதிய அழுத்தம் கொடுத்து தடுக்க தவறிவிட்டதாக முதலமைச்சருக்கு எதிராக கண்டன தீர்மானம். ஃபார்முலா 4 கார் பந்தயம், பேனா நினைவு சின்னம் என ஆடம்பர செலவு செய்து விளம்பரத்திற்காக நிதியை வீணடிப்பதாக கண்டனம். நீட் தேர்வு ரத்து விவகாரத்தில் திமுக கபட நாடகம் ஆடிக்கொண்டிருப்பதாகவும் அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் தீர்மானம். அதிமுக பொதுக்குழுவில் பங்கேற்பதற்கான பாஸை மறந்து வைத்துவிட்டு வந்த அன்வர் ராஜா. பவுன்சர்கள் தடுத்தபோது நிலைமையை எடுத்து கூறியும் சிறிது நேரம் அனுமதிக்காததால் வாக்குவாதம். நூறு கருணாநிதி வந்தாலும் அதிமுகவை எதுவும் செய்ய முடியாது என CV சண்முகம் ஆவேசம். இந்த அண்ணா திமுக கடைசி தொண்டன் இருக்கிற வரை இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட எந்த கொம்பல்ல 100 கருணாநிதி வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. வெள்ள பாதிப்பின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்களை சந்திக்க அஞ்சியதாகவும் பேச்சு. வந்து மக்களை சந்திச்சியா? ஒரு கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சுட்டு உங்க பார்த்துட்டு போற மக்களை சந்திப்பதற்கு எப்போது நீ அஞ்சுகிறாயோ அப்போதே நீ தோத்துட்ட. அப்பயே நாங்க ஜெயிச்சிட்டோம். அதிமுக பொதுக்குழுவில் பங்கேற்றவர்களுக்கு சுட சுட சைவ மற்றும் அசைவ விருந்து. சிக்கன், மட்டன், மீன் என தடபுடல் விருந்து வைத்ததால் மணமணக்க சாப்பிட்ட உறுப்பினர்கள். பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சாலையின் இருபுறத்திலும் போக்குவரத்து நெரிசல். அதிமுக பொதுக்குழு காரணமாக சாலையில் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். திருக்கார்த்திகை மற்றும் பௌர்ணமி கிரிவலம் காரணமாக திருவண்ணாமலையில் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம். பக்தர்கள் ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு முன்னேறுவதால் முதியவர்கள், குழந்தைகள், பெண்கள் தவிப்பு.
வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைவதில் தாமதம். 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்பு. தமிழகத்தில் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். 16 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 6000 கன அடி வீதம் நீர் திறப்பு. குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் சாலையை மூழ்கடித்து குடியிருப்புகளையும் தண்ணீர் சூழ்ந்தது. பூண்டி ஏரிக்கான நீர்வரத்து மீண்டும் அதிகரிப்பு. வினாடிக்கு 8560 கன அடி நீர்வரத்து. தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 50க்கும் மேற்பட்ட உறைகிணறுகளில் மின் மோட்டார்கள் பழுது. நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்களுக்கான குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டதால் சரி செய்யும் பணிகள் தீவிரம். மதுரை அச்சம்பத்து கண்மாயை தூர்வாருவது தொடர்பாக மாநகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை இடையே பிரச்சினை என தகவல். கண்மாயிலிருந்து வெளியேறிய தண்ணீர் பொன்மேனியில் உள்ள 600க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்ததால் பொதுமக்கள் கொந்தளிப்பு. தொடர்ந்து வெள்ளத்தில் தத்தளிக்கும் தூத்துக்குடி புன்னக்காயல் கிராமம். தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் கிராமத்தை சூழ்ந்த வெள்ளம். தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சூழ்ந்த வெள்ளம். சிறு ஓடையில் பெருக்கெடுத்த வெள்ளம் காரணமாக குளம் போல காட்சி. தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் தண்ணீர் தேங்கியதால் நோயாளிகள் அவதி. குழந்தைகள் வார்டு, இரத்த வங்கி, பேறுகால வார்டு ஆகிய இடங்களை வெள்ளம் சூழ்ந்தது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் தொடர் மழையால் நெற்பயிர்கள் நாசம். நடவுக்காக வைக்கப்பட்டிருந்த நெல் நாற்றுகளும் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அருகே ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது விபரீதம். மாணவி ஒருவர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் பதற்றத்துடன் தேடும் உறவினர்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் கமுதியில் பயிர்கள் பாதிப்பு. சுமார் 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட வாழை, மிளகாய், வெங்காய பயிர்கள் மூழ்கின.
நாகப்பட்டினம் நகராட்சி நீர்த்தேக்க தொட்டியில் பயன்படுத்தப்படாத குளோரின் சிலிண்டரில் கசிவு. கசிவை சரி செய்ய சென்றபோது நெடி தாங்காமல் தீயணைப்புத்துறை வீரர்கள் 2 மயக்கம். போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு கையெழுத்து போட்டால் போதுமே. ராமதாஸ் எழுதியுள்ள போர்கள் ஓய்வதில்லை என்ற நூல் வெளியீட்டு விழாவில் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. சமீபத்தில் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்ப்பீங்க, ஒருத்தர் ஒருவர் போதை உங்களுக்கு கேடு, அதையெல்லாம் நீங்கள் ஒழிக்கணும், தவிர்க்கணும், இதெல்லாம் ஒருத்தர் தொலைக்காட்சியில் பேசியிருக்கு பார்த்தீங்களா? அதை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு கொதிக்கும். என்னடா பேசுறாரு இவர்? ஒரு கையெழுத்து போட்டால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடலாம். ஒரே கையெழுத்து போட்டால் முடிச்சிடலாம் எல்லாத்தையும். அதை விட்டுட்டாரு. போதை உங்களுக்கு கேடு இதெல்லாம் பேசுறதுல. மழை வெள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக எடுக்கவில்லை என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் அதிருப்தி. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள வேல்முருகன் தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளதால் சலசலப்பு. கடலூர் மாவட்டத்தில் வாழ்கிற கடலூர் தொகுதியில் வாழ்கிற மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல்லாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆக இதுக்கு என்ன நிவாரணம்? சட்டமன்ற கூட்டத்தொடர் 2 நாட்கள் மட்டுமே நடத்துவதாக வேல்முருகன் வருத்தம். ஆண்டுக்கு 100 நாட்கள் நடத்துவதாக கூறிவிட்டு வாக்குறுதியை மீறுவதாக காட்டம். இவ்வளவு பெரிய இயற்கை பேரிடர் நடந்திருக்கு. பேரவையை மழைக்கால கூட்டத்தொடரை ஒரு குறைந்தபட்சம் 10 நாளாவது நடத்துங்க அப்படின்னு கதறேன். சட்டமன்றத்தில் ஏறி நான் குரல் கொடுக்குறேன். ஒன்றும் அந்த குரலுக்கு செவி சாய்க்கல. இது தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் இல்லாத வண்ணம் வெறும் 2 நாள் சட்டமன்றம். இப்படி இது திமுக தேர்தல் அறிக்கையில் ஆண்டுக்கு ஒரு முறை 100 நாட்கள் நாங்கள் சட்டமன்றத்தை நடத்துவோம் அப்படின்றீங்க. மழை வெள்ள நிவாரணமாக 2000 ரூபாய் பிச்சையா போடுகிறீர்கள் என வேல்முருகன் கேள்வி. கடலூர் மாவட்டம் என்ன பாவம் செஞ்சது? வட தமிழ்நாடு என்ன பாவம் செஞ்சது? எதுக்கு இங்க பிச்சையா போடுறீங்க 2000 ஒரு குடும்ப அட்டைக்கு? சென்னைக்கு ஒரு நியாயம், வட தமிழகத்திற்கு ஒரு நியாயமா என்றும் காட்டம். அனைவரும் இந்த நாட்டு அனைவர் உயிரும் சமமான உயிர். இது என்ன நியாயம்? தேர்தல் முடிந்ததும் அமைச்சரின் உதவியாளர்கள்தான் தன்னிடம் பேசுவதாக வேல்முருகன் காட்டம். அமைச்சர்கள் எங்களிடம் பேசினால் கௌரவ குறைச்சல் ஏற்பட்டு விடுமா எனவும் கேள்வி. கூட்டணி தேர்தல் போது கூட்டணி கட்சிகளுக்கு முறையா திமுக தலைமையிலிருந்து தகவல் சொல்றீங்க. அதே கூட்டணி கட்சி மாவட்ட செயலாளர் இருக்கிற மந்திரி ஆயிட்டீங்க உடனே அமைச்சருங்க பேச மாட்டாங்க. அவங்க டபேதாரு, அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க ஃபோன் பண்ணி அமைச்சர் உங்களுக்கு சொல்ல சொன்னார், இங்கே மீட்டிங் நடக்குது. ஏன்னா நீங்கள் அமைச்சருங்கள், நீங்கள் வாய் திறந்தா உங்களுக்கு பிரிஸ்டேஜ் பிரச்சனை ஆகிடுமா?